என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட்டவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார் பாருங்கள். சாதாரண ஒரு மரத்தோடு கூட ஒப்பிட்டு காட்டவில்லை, மாறாக நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் அவன் இருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், வறட்சி வேலையிலும் சரி, மிகுந்த அதிகமான உஷ்ண வேலையிலும் சரி, எல்லா பக்கமும் வறண்டு போயிருந்த நிலையில் காணப்பட்டாலும் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமானது எப்படி தன் காலத்தில் தன் கனியை தந்து எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஊன்ற கட்ட ஆரம்பிப்பான் என்று சொன்னால், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள், எப்பேற்பட்ட பாதையின் வழியாய், அதாவது உஷ்ணம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, இவைகளை தான் காட்டுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு மனிதனாய், நிழல் தருகிற ஒரு மனிதனாய், அநேகருக்கு இளைப்பாறுதலை தருகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான். ஆனால் சில சமயத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, சில மரங்கள் எல்லாம் வெயில் காலத்தில் பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில மரங்கள் கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தான் சில பேர் தங்கள் வாழ்க்கையிலே பாடுகள், துக்கங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது இலை உதிர்ந்த மரத்தைப் போல, கனி கொடுக்காத ஒரு மரத்தைப் போல முறுமுறுப்பதும் முறையிடுவதும், ஏன் பின்வாங்கி போவதும் என்ற நிலையில் கூட காணப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையில் இனி ஊன்ற கட்டப்பட்டு பார். அந்த வார்த்தையில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் கர்த்தருக்குள் நீ நிலைத்து நிற்பாய். அது மாத்திரமல்ல, கனியையும் கொடுப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய வார்த்தையிலே ஊன்ற கட்டப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.